இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா ஸ்பைடர்மேன் மாஸ்க். இதை ஸ்பைடர்மேன் ஃபேஷியல்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு நமக்கு தேவையான பொருள் ஒரு சிசர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு செலோடேப் புது செலோடேப்பாக இருந்தால் பெட்ரு, ஏன்னா நம்ம செலோடேப் மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு இந்த டெம்ப்ளேட் தேவை. இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்த இந்த டெம்ப்ளேட்டை நம்ம கட் பண்ணி தான் நம்ம ஸ்பைடர்மேன் ஃபேஷியல்லே பண்ண போகிறோம். இதை நம்ம கட் பண்ணும் போது ப்ராப்பரான ஷேப்பில் கட் பண்ணால் தான் அந்த ஃபேஷியலும் ப்ராப்பராக வரும். அடுத்து இந்த மாஸ்கை பண்ணுற ஒரு முக்கியமான விஷயமே நம்ம பழைய நோட் புக் தான். அந்த பழைய நோட் புக்கில் இருக்க அந்த அட்டையை வச்சு தான் இந்த மாஸ்கே பண்ண போகிறோம். ஏன்னா அது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகே, நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நான் எல்லா பீஸையும் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணக்கப்புறம் நான் எடுத்துருக்க இந்த பீஸை நீங்களும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை கொஞ்சம் பெண்ட் பண்ணி விடுங்க. பெண்ட் பண்ணால் தான் நம்ம செலோடேப் ஒட்டும் போது அதை கரெக்டாக ஒட்டும். அடுத்து நான் எப்படி இந்த செலோடேப்பை ஒட்டுறனோ அதே மாதிரி நீங்களும் ஒட்டுங்க. முக்கியமான ஒரு விஷயம், இதை ஒட்டும் போது நீங்கள் கொஞ்சம் பெண்ட் பண்ணியே ஒட்டுங்க. ஓகே, நான் அதை ஒட்டிட்டேன். எல்லாத்தையுமே கரெக்டாகவும் ஒட்டிட்டேன். எனக்கு அந்த ஷேப்பு கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம செகண்ட் பீஸை நம்ம எடுக்கணும். அந்த செகண்ட் பீஸை கொஞ்சம் பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பெண்ட் பண்ணி விட்டு நான் எப்படி ஒட்டுறனோ அதே மாதிரி நீங்கள் ஒட்டுக்கோங்க. அடுத்து நான் இந்த தேர்ட் பீஸ் எடுக்கிறேன். இந்த தேர்ட் பீஸை நான் எப்படி பெண்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் பெண்ட் பண்ணி செலோடேப் போட்டுங்க. ஓகே, நம்ம இந்த பீசஸ் எல்லாத்தையும் ஒட்டிட்டோம். ஆனால் இது 50% ஒர்க்கு தான். இதே மாதிரி இன்னொரு பீசஸையும் கட் பண்ணி இதே மாதிரி நம்ம செலோடேப் போட்டு ஒட்டணும். நீங்கள் எல்லா பீஸையும் கட் பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஷேப் கிடச்சிருக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். அதையும் நம்ம செலோடேப் போட்டு தான் ஒட்ட போகிறோம். இதை நீங்கள் பொறுமையாக பண்ணால் உங்களுக்கும் கரெக்டாக வரும். இதை நம்ம எடுத்து ஓரமாக வச்சுருவோம். நமக்கு தேவை இந்த ஃபேஷியலோட டாப் பீஸ் தான். இந்த டாப் பீஸை நம்ம ரெண்டாக ஜாயின் பண்ணி ஒட்ட போகிறோம்.
ஓகே, நான் அதை எல்லாத்தையும் ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கணும். அடுத்து நமக்கு செகண்ட் 2 பீசஸ் தேவை. அந்த பீசஸ் தான் நம்ம அடுத்து ஒட்ட போகிறோம். அதை நான் எங்கே ஒட்டுறனோ அதே மாதிரி நீங்களும் ஒட்டிடுங்க. அடுத்து நான் எப்படிலாம் எந்தெந்த திசையிலலாம் ஒட்டுறனோ அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி ஒட்டிடுங்க. அப்போ தான் அது கரெக்டாக வரும். எல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி தான் ஷேப் கிடைக்கும். நான் முடிக்கல. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். அதனால் நான் பார்ட் 2 வீடியோ போட போகிறேன். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.